ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னன்னா, எல்லா பொண்ணுங்களும் வந்து அம்மா வீட்டிலேருந்து தான் தனியாக போவாங்க, ப்ரெக்னென்சி முடிஞ்சோ மேரேஜ் முடிஞ்சோ. பட் நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் அம்மா கூட இருந்துட்டேன். ப்ரெக்னென்சி ஜேர்னியில் அம்மா கூட இருந்துட்டு, குழந்தை பிறந்து இப்போ 4 மந்த் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அம்மா கூட இருந்துட்டுனா, இப்போது இங்கேருந்து எங்கள் அம்மா தனியாக போயிட்டாங்க. அது ஒரு மாதிரி வீடே காலியாக இருக்குது பாருங்க, யாருமே இல்லாத மாதிரி காலியாக இருக்குது, ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் இந்த ஸ்டேஜை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ நீங்களும் அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு என்ன கஷ்டம்னா, என் பொண்ணும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது. அதனால இன்னும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் என்ன பண்ணுறது, லைஃப் போயிட்டே இருக்கோம்ல. நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேமிலின்னு பார்த்து தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக, அந்த ஒரு ரீசனுக்காக இப்போ அம்மா தனியாக போயிருக்காங்க. நம்ம இங்கே இருக்க போகிறோம். இதுக்கப்புறம் டெய்லி வீடியோஸ் போகிறோம். கண்டிப்பாக ஸ்டே டியூன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.